இல்லையா? தூக்கி விடவாமா? நாங்கள் இப்போ மாங்காய் பறிக்க போகிறோம். மாங்காய் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் இப்படியாம்மா விட்டுட்டு ஓடிடுவீங்க. இது என்ன பண்ற? பொங்கலா தாளிக்கிற? வணக்கம் சொல்லுங்க. ஹாய்லாம் வந்து அமெரிக்கால யாருக்கா நீ? கிளம்புறா இன்னும் கிளம்புறா. நம்ம என்ன கலரோ அந்த கலர்ல தான் தெரியும். எங்க குரூப்போட துணை தலைவர் இவங்க தான். கொஞ்சம் சிரிங்கம்மா. படப்படப்புக்கு நான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ சண்டை போடும் தெரியுமா? ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்களே எங்கள் செட்டில் சேர்த்து இழுத்துட்டோம். கேமராவில் இல்லாதெல்லாம் சொல்லி வைக்காதம்மா, பாபிட்ட போது. ஆரோக்கியமான நண்பர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், சௌர்ணிமா வீட்டுக்கு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல, நாங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 6th வரைக்கும் படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னமும் ஃப்ரெண்டாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் போயிட்டு மீட் பண்ணுவோன்னு. இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால பார்க்க வந்தோம். ஸோ அதனால் இவள் வீட்டுக்கு வந்து இவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு நான் அங்கே போகிறேன். அவள் ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தா. அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு டீ தான் வேணும் சொல்லிட்டு டீ போட்டு வச்சுருக்கேன் அவளை. சரியா? அவள் வீடு சூப்பராக இருக்குங்க. நான் வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்கிறேன். கேட்டு தெரியுதா? உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து நிறைய செடியெலாம் வச்சுருக்கா. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். என்ட்ரன்ஸ் ஏற்கனவே வந்திருக்கேன், இந்த வீடு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றி காட்டலாம். இங்கே தான் ஒரு பெரிய மாமரம் இருக்குது, இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கா பெரிய மாமரம். இது மாடியில் போனீங்கன்னா மாடி ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு. மாங்காய் நிறைய இருக்குமா, பறிச்சிட்டு போவேன், வாமான்னு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான். இன்னைக்கு தான் சரி இவளையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். கேட்டுக்கிட்டே வந்து இங்கே சங்குப்பூ வச்சுருக்கான். வீடு வந்து பால் காய்ச்சும் போது நான் வந்தது. அதுக்கப்புறம் ஒன் டைம் வந்திருக்கேன். அப்போ இந்த செடியெலாம் வைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து காலியாக இருந்துச்சு. இங்கே வந்து இது வரைக்கும் தர போட்டுட்டான். ஏன்னா இங்கெல்லாம் செடி வைக்க போகிறேன்னு. வாழை மரம் பார்த்தீங்களா, கொலை தள்ளி இருக்குது. வாழை மரம் குலை தள்ளி இருக்குது. ஃபுல்லாக வாழை மரம், அப்புறம் வந்து சப்போட்டா மரம், கொய்யா மரம். இதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் நாங்கள் சின்னத்தில் லீவுக்கு போகும்போது எங்கள் தாத்தா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த குரோட்டன்ஸ் செடிலாம் எங்கள் தாத்தா வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் எல்லாம். எங்கே அவள் ஒளிஞ்சிக்கிட்டாளா? இவ சின்ன குட்டி, என் ஃப்ரெண்டோட சின்ன குட்டி. எங்கே அவள்? உங்கள் அக்கா எங்கே? நான் இப்போ தேடி கண்டுபிடிக்கிறேன். இதுதான் ஹால். நான் ஏற்கனவே உங்கள் வீட்டை காமிச்சிருக்கேன். அவள் தானே ஜெஃபி? உன் பேர்? புரியலையே. ஸ்டெல்லாவா? ஸ்டார்லா ஜெஃபி. மாட்டிக்கிட்டியா? இந்த 2 குட்டியும் என் ஃப்ரெண்டோட பசங்க. செம்ம மாங்காய் இருக்குல்ல மரத்தில். மாடியில் இருக்கா ஜெஃபி மாங்காய்? மாடியில் இருக்கா மாங்காய்? இல்லையா? இங்கே மட்டும் தான் இருக்கு. அங்கே பறிச்சிட்டிங்களா? இல்லை, மாடியில் இருந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்களே, அங்கே பறிச்சிட்டிங்களா? நாங்கள் இப்போ மாங்காய் பறிக்க போகிறோம். மாங்காய். ஜெஃபி கேமராவை பார்க்கல, கேமராவை பார்க்காம பேசிட்டா. இப்போ பார்த்தோன்னா ஓடி போயிட்டான். நான் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 2 குட்டியும் சிரிச்சிட்ருக்கு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு 2ம் சிரிச்சிட்ருக்கு. வரட்டும், இப்போ வருவா பாருங்களேன். வீடியோ முன்னாடி இது வரைக்கும் வந்தது கிடையாது. நான் வரமாட்டேமான்னு சொல்லுவான். இன்னைக்கு அவளை வீடியோ பிடிச்சு போடுறதே சரி. இன்றைக்கி வந்து குக்கி பிரதர்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்கு. அவள் வந்து ஏதோ வெளியில் போகிறாளாம். ஸோ அதனால் அவள் வந்து 2 நாள் முன்னாடியே வந்துட்டு போயிட்டா போல் என் ஃப்ரெண்டை பார்க்க. நாங்களாம் போகிறோம். என்னம்மா கடை வைக்க போகிறீங்க? ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் இப்படியாம்மா விட்டுட்டு ஓடிடுவீங்க. வாங்கம்மா, இன்றைக்கி உங்களை பிடிச்சி போடுறதே சரிம்மா. டீயை போட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. கொண்டையும் சேர்த்து தாம்மா காட்டுவேன். கொண்டையை காட்டாதையா? ஜவுளி முடியாமல் வச்சுட்டு வர போகிறீங்க? ஓ, இந்த கொண்டையை மறைக்க தான் பூ வாங்கிட்டு சொன்னீங்களா? ஒரு டீ போட சொன்னா இது என்ன பண்ற? இஞ்சி போடுறியா? டீல யாருன்னா இஞ்சி தட்டி தான் போடுவாங்க. இஞ்சி கட் பண்ணி போடுற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. பொங்கலா தாளிக்கிற? மிளகு பொங்கலா தாளிக்கிற? குட்டி குட்டியா. உங்க அம்மாவை என்ன பண்றது? இஞ்சில டீ போடுனா கட் பண்ணி போடுது கத்தி வச்சு குட்டி குட்டியா. சீக்கிரம் டீ கொடுமா, மாடி பண்ணிட்டு இருக்கு. சாமி சோறு போடுது. சோறு போட மேக்கப்லாம் தேவையில்லம்மா, அள்ளி போடுமா. போடுங்க.
இது என்ன 3 தட்டு வச்சிருக்க? உங்களுக்கு எனக்கு வேணாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆஹா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு கொடு, குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் உங்கள் முகத்தை காட்டுங்க. இவங்க தான் என் ஃப்ரெண்டு சௌர்ணிமா. வணக்கம் சொல்லுங்க. ஹாய்லாம் வந்து அமெரிக்காவில் யாருக்கா நீ? உங்கள் அம்மா நான் ஹாய் அப்படின்றாங்க. நான் அமெரிக்காவில் இருக்காங்க உங்கள் அம்மா. உங்கள் வீட்டுக்காரனாலும் துபாயில் இருக்காரு, நீ இந்தியாவில் தானே இருக்க, அதனால் ஹாய். ஃபாரினரா? அதான் பார்த்தேன், இந்தியா கத்திர சைங்கன்னு சிவி போடும் போதே தெரியுமே. பொங்கல் அதான் ஃபாரினர்ஸு. நாங்களாம் மத்து வச்சு தட்டி போடுவோம். என்னம்மா? சரி சாப்பிடுங்கம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. நான் வந்து 2 மணி நேரம் ஆகுது. கிளம்புறா கிளம்புறா கிளம்புறா, இன்னும் கிளம்புறா. என்ன எங்கேயாவது நடக்குமா? நம்ம என்ன கலரா அந்த கலர்லாம் தான் தெரியும். கலர்லாம் அடிஷ்னலாக பெயிண்ட் அடிச்சுட்டு வர முடியாது. சரியா? டி நகர்லேருந்து 2 hours நான் வந்து ட்ராவல் பண்ணி தையூர் வந்திருக்கேன். நான் வந்து 2 மணி நேரம் ஆகுது. நான் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். மேடம் வந்து 2 மணி நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 6 அடி கூந்தலை வாரிக்கிட்டே இருக்காங்க. பாதி ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இந்த மாதிரி லேட் பண்ணால் எப்படி நான் மறுபடியும் டீ நகருக்கு போகணும்ல? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து நல்லா கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவளுமே பார்ப்பான். சரியா? என்னென்னலாம் கேட்கணுமோ அவட்ட கேளுங்க. சரி கிளம்பிட்டா? உங்கள் அம்மாவை கூட்டின்னு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? பாய். திரும்பி இங்கே தான் வருவோம். பத்திரமா சேஃபாக இருக்கணும். அம்மா கிளம்பலாமாம்மா? பாய் பாய். எங்கம்மா சொல்லிட்டு போகிறீங்க? நான் வரலன்னா எப்படிம்மா போவீங்க? எனக்கே பாய் சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு வழியாக இவங்களை கிளப்பி கூட்டிகிட்டு கிளம்புறேன். என் வண்டி பாருங்க எவ்வளோ நேரமாக நிற்கிது தெரியுமாங்க. வண்டி எடுக்கலாமா? உனக்கு ஒரு ஹெல்மெட் எடுத்துறியா? இது என்னம்மா இது செடி? சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கு. எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு இதெல்லாம். சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம். என் ஃப்ரெண்டு வீடு கவிதா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாய். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இவளை வந்து பார்த்துருக்கீங்க, ஏற்கனவே யூடியூப்ல வந்திருப்பான். கவிதா. இவன் வந்து எங்க குரூப்போட துணைத் தலைவர். இவங்க வந்து எங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. 4 லேடிஸ் தான் வந்திருக்கோம், இது எல்லாரும் ஜென்ஸு. அவங்களே நாங்கள் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வெக்கப்படுறாங்க பசங்களாம். ஸோ அதனால அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம குக்கி பிரதர்ஸ் மலர் மட்டும் மிஸ்ஸிங்கு. அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுனால முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ இருந்திருந்தால் அவங்களையுமே காமிச்சிருக்கலாம். அதனால அவங்க மட்டும் மிஸ்ஸிங்கு. கண்டிப்பா மிஸ்ஸிங். நாங்க எல்லாம் வந்து எந்த வருஷம் படிச்சோம்? 95 96 98 படிச்சோம். 98 வந்து நாங்க 10th முடிச்சோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் எல்லாரும் ஃப்ரெண்டா சூப்பரா ஜாலியா இருக்கும். இவங்க வந்து அதுக்கு காரணம் யாருன்னா இவங்க துணைத் தலைவர். தலைவரை போய் கூட்டு வாமா, நம்ம குரூப்போட தலைவரை போய் பிடிச்சிட்டு வாமா. தலைவரும் துணைத் தலைவரும் சேர்ந்து இந்த குரூப்பை வந்து வழி நடத்துறாங்க. சரியா? இவங்க இல்லைன்னா இந்த என்னது இந்த குரூப்பே இயங்காது. கொஞ்சம் சரிங்கம்மா. தலைவர் கூட அவ்வளோ பொறுப்பாக வேலை பார்க்க மாட்டார். எங்கள் துணைத் தலைவர் தான் அவ்வளோ பொறுப்பாக வேலை பார்ப்பாங்க. கொஞ்சம் சரிங்கம்மா. கொஞ்சம் கேசரி போடுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. மிச்சம் ஸ்வீட்டும் வடப்படப்புக்கு நான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. போயிட்டு வீட்டை எடுக்கல. கவிதா வீட்டை வந்து ஃப்ரெண்ட்ல போயிட்டு மிளகா நிறைய பழுத்து இருக்கு. கவிதா மிளகா எவ்வளவு சண்டை போடும் தெரியுமா? சண்டை போட்டு விட்டா நாங்களாம் வந்து யாருமே ஜெயிக்க எல்லாருமே ஜெயிப்போம். அவ்வளோ சண்டை போடுவோம். இவ கொஞ்சம் வளர்ந்துட்டா, அதனால இவ வந்து வளராம இருக்கா. வாங்க, அவங்க பேர் என்ன? சோனியா. சோனா தானம்மா? சோனியா ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அவங்களே எங்க செட்டில் சேர்த்து இழுத்துட்டோம். ஆமா. ஃப்ரண்ட்ல போயிட்டு உங்க வீட்டை காமிச்சிடலாம். சௌர்ணிமா வீட்டை சுத்தி எடுத்துட்டேன் வீடியோ. அந்த வீடியோ எனக்கு காமிக்கிறேன். அதான் சொன்னேன், இவகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஃப்ரண்ட்ல அது மாதிரி செடியெல்லாம் வைமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசங்க உட்காந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா மிக்சர் கொடுத்து தப்பா போச்சு. கேமரால இல்லாதெல்லாம் சொல்லி வைக்காதம்மா, பாபா போகுது. கொஞ்சம் சொல்லிடுங்கப்பா தலைவர், எங்க சேனல் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிடுங்கப்பா. நௌஷத் எங்க குரூப்போட தலைவர். இவங்க தான் கட்டி காப்பாத்துறாங்க எங்க குரூப்பை. இவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான் வந்திருக்காங்க. விஜி,
தனவனன் அப்புறம் நௌஷத்து நல்ல ஆரோக்கியமான நண்பர்கள். கரெக்டு. நல்லா அதுதான் மேலே வந்து சொன்னேன். சொல்லுங்கப்பா. ஓஹோ அப்படி சொல்லுங்க. எல்லாம் சேர்த்து சொல்லாம சொல்றான். சொல்லுவா எப்படியா எடுப்பா சொல்லணும் தெரியலையா இது ஹாப்பிப்பா சொன்னா எப்படிப்பா சொல்லு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓ ஓஹோ ஓஹோ சவுண்டே வரலையே. சவுண்ட் வரலையே இன்னும். சொல்லலடா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். மோகன் ஏதோ சொல்றீங்களாப்பா? நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியல. பாய் சொல்லுமா. பாய். வீடியோ எடுக்கறமா தனியா போடுறமா. நாங்க கிளம்பறோம். நாங்களும் கிளம்பறோம். பா பாய் சொல்லுங்கப்பா. குரு வீடியோ எடுக்கறேன். வா இங்க விஜய் குரு. ஆமா கொஞ்சம் லிஃப்ட் கம்மியா தான் இருக்கு சௌர்ணிமா. லிஃப்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் கம்மியா இல்ல சுத்தமா இல்ல. எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ரோஸ் வந்து கிள்ளணுமா. ரோஸை கத்தி வச்சுலாம் கட் பண்ணக்கூடாது. அதாவது அவங்க வீட்டில் ரோஸ் செடி இருக்கான். ஓவரா பண்றாங்க. ரோஸ் வந்து பறிக்கணும். கிள்ள கூட கூடாது, வலிக்கும். அதுக்கு பறிக்கணும். சூப்பரா இருக்கு. ஓகே நான் கிளம்பட்டுமா. பாய். அம்மா அது கீழே வைமா கொஞ்சம். என்னம்மா அடிக்கும். பாய் பாய். வாழைப்பூ, இளநீர், மாங்காய் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு. இளநீர், மாங்காய், வாழைப்பூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாய் பாய். இன்னைக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. வாழைப்பூவில் ஒரு குழம்பு, மீன் குழம்பு. வாழைப்பூவில் மீன் குழம்பு போட்டுற வேண்டியதான் வீடியோ. ஆமாம் சூப்பராக. வாங்க செஃபி வாங்க. அதை சூப்பர். குட்டியாக இருக்குது இது. பூ நல்லா இருக்குமா? அப்புறம் எதுக்கு இந்த குட்டியை கட் பண்ண? முத்துனதா? டெய்லி வந்து இங்கே வீடியோ ஷூட் பண்ணி போட்டால் நல்லா போகும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் அம்மா அது வாழை கொலை தள்ளணும்லம்மா. வந்துருச்சா கொலை? சரி கட் பண்ணு. பூ வச்ச உடனே தான் மகாலட்சுமி கலாட்சமாக இருக்கிற சௌர்ணிமா. நீ பூ வச்ச உடனே தான் மகாலட்சுமி கலாட்சமாக இருக்கிற சௌர்ணிமா. அதை கட் பண்ணு. பார்த்து எட்டலையா? தூக்கி விடவாமா? உன்னை கிண்டல் பண்ணா உன் பசங்களுக்கு தான் கொண்டாட்டமா இருக்கு. சூப்பர். ஏய் எவ்வளோ பூ கீழே கொட்டி போச்சு பாரு. வேணாம் வேணாம், ஒரு பையில போடு. ஆமா சூப்பரா இருக்குல்ல. வாழைப்பூ ட்ரெஸ்ல போடும்டா. ஒரு கவர்ல போடுமா அதை. இல்லைனா போதுமா? நான் என்ன பண்ண போறேன்? 2 பூ போதும் எனக்கு. அம்மா ஒன்று செய்யும், வடை சுட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஏய் நாளைக்கு அந்த பூவை கட் பண்ணி பசங்களுக்கு வடை சுட்டு கொடு. சரியா? போதும் இது 2. மாங்காவா? இல்லைப்பா மாங்காவா எல்லாத்துலேயும் போட்டு போட்டு செம்ம திட்டு வாங்குறேன். போயிட்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சுல்ல. மறக்க முடியாத நாளாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே செம்ம ஜாலி தான். ஆமாம். அருந்து விழுந்துட போகுது. டைம் நம்மாச்சு 5:30. பாருங்க. தேங்காவா? தேங்காய் மாங்காய் எல்லாருமே பார்த்துட்டாங்க என் சப்ஸ்கிரைபர். அதை நான் தனியாக வீடியோவில் காட்டணும்னு அவசியம் இல்லை. அதையெல்லாம் டப்பாலாம் வச்சுருக்கேன். சரி சரி கிளம்பிட்டுமாம்மா. இன்னொரு நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். சரியா? பாய். எத்தனை வாட்டி பாய் சொல்லிட்டோம். கட்டையிலே அடிக்க போகிறாங்க நம்மளை. எத்தனை பாய் சொல்லுவீங்க? வீடியோ முடிக்க மாட்டீங்களா சொல்லுங்க.